நாங்கள் போனிய அரசாங்கம் செய்கிறதை செய்யவில்லை. நாங்கள் மனிதநேயம் கொண்டு சிறந்த முறையில் செய்கின்றோம். அவர்கள் முன்னைய காலத்தில் என்ன செய்தார்கள்? சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்பவர் யாழ்ப்பாணத்தில் அன்று ஊடகவியலாளர்களை கூட அடக்குமுறை ரீதியாக அடக்கியவர்தான் அவர்களது கட்சி. நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். இந்த யாழ் நகரில் பழைய ஆக்களிடம் கேட்டால் தெரியும். மண்டியன் குரு என்றால் யார் என்று தேடி அறிந்து கொள்ளுங்கள். நான் அவர்களுக்கு கூறுகிறோம், மக்களை திரும்பவும் ஏமாற்ற முடியாது. இன்று எம்மை பார்த்து பயப்படுகின்றனர் இவர்கள் எல்லோரும். இவர்களுக்கு ஒன்றை கூறுகிறோம், உங்களது பழைய வரலாறுகளை மனதில் நினைத்து பாருங்கள். எவ்வாறு தமிழ் மக்களுக்கு எதிராக செய்யப்பட்டீர்கள் என்று, தமிழ் மக்களை கொலை செய்வதற்காக எவ்வாறு முன்னைய காலத்தில் நீங்களே செயற்பட்டீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். அதனூடாக உங்களுக்கு தெரியும், இன்று இந்த போலி தேசியம் கதைத்து கொண்டு இவ்வாறு மக்களை ஏமாற்ற முடியாது. இது பழைய மக்கள் இல்லை, புதிய யுகம் படைத்த மக்கள். அவர்கள் எதிர்வருங்காலத்தில் உங்களுக்கு சிறந்த பாடத்தை கொடுப்பார்கள் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம். டக்ளஸ் தேவானந்தா தொடர்பில் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறியிருந்தார். அவர் இன்று குற்றம் செய்தவர்களுக்கு நமது அரசாங்கத்தில் உண்மையாக நீதித்துறை சார்ந்து சுயமாக இயங்குகிறது என்று அவருக்கு தெரிந்திருக்குமோ தெரியவில்லை. அதனூடாக டக்ளஸ் தேவானந்தா குற்றங்களை இழைத்திருப்பார்கள். ஆனால் கைது செய்யப்படுவார்கள். டக்ளஸ் தேவானந்தா மட்டுமில்லை, யார் குற்றம் செய்தாலும் தண்டனை உறுதி. ஆனால் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பாக கருத்துக்கள் இருக்கின்றன. காணி தொடர்பாக எம்மிடம் வந்து கூறுகிறார்கள், அந்த காணியை மீட்டு தாருங்கள். அவரது கடைக்கு முன்னாலேயே ஒரு கடையை வைவோஸாக பிடித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களிடம் கூறியிருந்தார், நாங்கள் சொன்ன போலீசாரை நாடுங்கள் என்று கூறியிருந்தோம் அந்த மக்களை. ஆனால் அவர்கள் பயப்படுகிறார்கள். இன்று இலங்கையில் துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கிறது, தென்பகுதியை பார்க்கின்றோம். அதனால் அவர்கள் போலீசார்களுக்கு செல்வதற்கு பயப்படுகின்றனர். ஆனால் எதிர்வரும் காலத்தில் இந்த பிரதேச சபை எம்மிடம் வரும்போது, ஒட்டுமொத்த பிரதேச சபைகளும் எம்மிடம் ஆட்சிக்கு வரும்போது, அவர்கள் நீதித்துறையை நாடும்போது கண்டிப்பாக அதுக்கான நீதிகள் நிலைநாட்டப்படும். பல கொலைகள் நடந்திருக்கிறது. அந்த கொலைகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய வரும். கண்டிப்பாக அது நடைபெறும். கண்டிப்பாக நாங்கள் ஆட்சி அமைத்த 5 மாதங்கள் அனுரத்தோழர் அவர்கள் நாட்டின் ஜனாதிபதியாக முதலே தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியிருக்கார், நாங்கள் மாஜாஜாலை வித்தைக்காரர்கள் இல்லை. ஒரு வேலையை ஒரு நாளில் எல்லாத்தையும் செய்ய முடியாது. இவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்ட அனைத்து விஷயங்களையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். அதில் தயக்கம் வேண்டாம் மக்களுக்கே. இன்று 5 மாதங்கள் தான் கடந்திருக்கிறது. நீங்கள் கூறுகிறீர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்க வேண்டும். நாங்கள் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டிருக்கோம். இன விரிசலை குழப்பும் விதமான குடியேற்ற திட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள போவதில் அதுகளெல்லாம் சட்டமாக எதிர்வருங்காலத்தில் விளம்பெறும். நாங்கள் கொள்கை பிரகடனத்தில் கூறிய அனைத்து விடயங்களையும் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவோம். ஏனென்றால் முன்னைய ஆட்சியாளர்கள் வெளியிட்ட கொள்கை பிரகடனத்தில் அதுகள் நிறைவேற்றப்படுவது இன்று அது நடைமுறைக்கு சாத்தியமாகிறது. எமது காரணம் என்னவென்றால், நாங்கள் பாராளுமன்றத்தை கைப்பற்றியவுடன் குறுகிய கால பட்ஜெட்டை ஒதுக்கியிருந்த நாங்கள் அதன் பிறகு நீண்ட காலத்துக்கான 1 வருடத்துக்கான பட்ஜெட்டை செய்திருந்தோம். அந்த கால எல்லை இப்போது பட்ஜெட் செய்து பாஸ் பண்ணப்பட்ட பிறகு எமது வேலைகள் இப்போது நடைபெற்ற வண்ணமே இருக்கிறது. மக்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரதேச சபை தேர்தலுக்கு பிறகு அதி சீக்கிரமாக பல வேலைகள் நடைபெறும். கண்டிப்பாக பல உண்மைகள் மக்களுக்கு வெளிப்படும். இந்த நீதித்துறைகளை சுயமாக இயங்க விடுவோம் எமது அரசாங்கம். கண்டிப்பாக இது தொடர்பாக நேற்றைய தினம் அந்த கோயில் நிர்வாகமிடம் கூறியிருந்தது. நாங்கள் அவர்கள் அதை தெரிவிக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் எழுத்து மூலமாக. பிரதமர்களுக்கு, ஜனாதிபதிக்கு ஒரு சட்ட நடைமுறை ஒன்று இருக்கிறது. அந்தந்த பிரதேசத்தில் இருக்கும் இராணுவத்திலும் போலீசார்களும் பாதுகாப்பு வழங்குவது அவர்களது கடமை. அதன் நிமித்தமாக பிரதமர் அந்த ஆலயத்திற்கு வரப்போகிறார்கள் என்று தெரிந்த நிமித்தமாக அந்த பிரதேச போலீசார்களும் இராணுவத்திலும் வந்திருந்தார்கள். உடனடியாக அந்த ஒரு உள்ளே நுழையும் போது செக் பண்ணி அனுப்புகிற நடைமுறை நடைபெற்றது. ஆனால் அந்த கோயில் நிர்வாகம் எம்முடன் தொடர்பு கொண்டு இவ்வாறு நடவடிக்கை நடைபெறுகிறது என்று சொன்னதன் நிமித்தமாக நாங்கள் அந்த நடவடிக்கையை உடனடியாக பிரதமர் செயலகத்துக்கு அறிவித்து, பிரதமர் செயலகத்துக்கு ஊடாக அந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தியிருந்தோம். அது ஆலயத்துக்கும் தெரியும், அங்கு வந்த மக்களுக்கும் தெரியும். அதனால் இவ்வாறு போலி பிரச்சாரங்களை செய்கின்றனர். அரசியல் ரீதியாக எம்மை தாக்க முடியாதவர்கள்
இவ்வாறான கோயிலுக்கு சப்பாத்துக்காருடன் நுழைந்தார்கள் என்று பொய்யான தகவல்களை பரப்புகிறார்கள். கோயில் வாசலில் தான் நின்றார்கள். எதிர்வருங்காலத்தில் எமது பிழைகளை திருத்திக் கொண்டு எதிர்வருங்காலத்தில் இராணுவத்தினரும் வேட்டியுடனும் வருவதற்கான நடவடிக்கையை எமது அரசாங்கத்தால் எடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம். ஏனென்றால் அந்த நடவடிக்கை கோயில் ஆலயத்திற்கு உள் சப்பாத்துடன் நுழையவில்லை, வெளியில் தான் நின்றிருந்தார்கள். எதிர்வருங்காலத்தில் நாங்கள் அந்த நடைமுறையை மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளோம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது உண்மையாகவே இதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் நினைக்கின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது துப்புரவு மட்டுமில்லை, அரசு திணைக்களங்களில் இருக்கும் வீண்பிரியங்களை குறைப்பதும் அதே நேரம் அரசு நிறுவனங்களில் ஊழல்களை இல்லாமல் ஒழிப்பதும் எமது செயற்பாடு. இன்று எமது அரசியல்வாதிகள் இன்று ஊழல்களுக்கு ஈடுபடுபட்டவர்களும் இல்லை, ஊழலுக்கு உடந்தையாக இருக்க போகிறவர்களுமே. எதிர்வருங்காலத்தில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு ஊடாக. அதே நேரம் இன்று எடுத்துக்கொண்டால் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது கிளீன் பண்ணுவது என்பது இந்த பிரதேசத்தை துப்புரவாக்க வைத்திருப்பது என்பது இந்த நகர சபைகளுக்கும் பிரதேச சபைகளுக்கும் கடப்பாடு ஒன்று இருக்கிறது. இன்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் வீதியில் குப்பை போடுவர்களைத்தான் நாங்கள் தண்டிக்கின்றோம், ஏன் குப்பை போடுகிறார்கள் என்று சிந்திப்பதில்லையே. நாங்கள் இந்த பிரதேச சபைகளுக்கு நகர சபைகளுக்கு வரிகளை செலுத்துகின்றோம். உங்கள் வீடுகளுக்கு வந்து குப்பைகளை அகற்ற வேண்டும். அவ்வாறு உங்கள் வீடுகளில் வந்து குப்பை அகற்றும் பட்சத்தில் நீங்கள் ஏன் வீதிகளில் கொண்டு போய் குப்பைகளை வீசுகிறீர்கள்? வீச மாட்டீர்கள். அது இந்த நகர சபைகளை எதிர்வருங்காலத்தில் 17 சபைகளை யாழ் மாவட்டத்தில் இருக்கிற 17 சபைகளை கைப்பற்றுகின்ற பட்சத்தில் இந்த குப்பைகளை சிறந்த முறையில் அகற்றும் போது வீதிகளில் இவ்வாறு குப்பைகள் போட மாட்டார்கள். இந்த வீதிகளை அழகாக வைத்திருக்க முடியும். அது பிரதேச சபைக்குரியது. இந்த பிரதேச சபையை கைப்பற்றும் போது எமது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை அதிவேகமாக கொண்டு போக முடியும் என்று நம்பிக்கை இருக்கிறது மக்கள்.